வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். தேர்தல் பத்திர திட்டம் மூலமா பணத்தை குவிச்சு எங்களை போன்ற கட்சிகளை ஒடுக்குவதா பரபரப்பு புகார் ஒன்றை கூறியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, அந்த பத்திரம் மூலம் அதிமுகவுக்கு பணமே வரலன்னு அவர் சொல்லியிருக்காரு. பேரவை வளாகத்துல செய்தியாளர்களை சந்திச்ச எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் பத்திரம் திட்டம் ரத்து தொடர்பாக செய்தியாளருங்க கேள்வி எழுப்பினாங்க. அப்போ அந்த பத்திரம் மூலம் எங்க கட்சிக்கே பணமே வரலன்னு வருத்தப்பட்டாரு. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை ரத்து செய்ததை வரவேற்ற பழனிசாமி தேர்தல் பத்திரம் மூலம் பணத்தை குவிச்சு எங்களை போன்ற கட்சியை ஒடுக்க பார்த்தாங்கன்னு பரபரப்பான புகாரையும் கூறியிருக்காரு. எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே, வந்தா தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும், பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவங்க கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. அதிமுகவுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும் விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு பழனிசாமி கூறியிருக்காரு. இப்போ நாங்களாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம், இன்னும் மற்ற வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் நெருங்கத்தான் வரும். தேர்தல் நெருங்குதுன்னா தேர்தல்னு எப்படின்னா தெரியல, ஒரு மாதம் ஆகுறாங்களா அறிவிக்கிறதுக்கு. தேர்தல் வருகிற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும். அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம். 10 ஆண்டு கால மோடி ஆட்சி மீது ஒரு குண்டூசி திருடு போனதா கூட புகார் வரலன்னு கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காரு அண்ணாமலை. கூட்டத்துல பேசின அண்ணாமலை கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில ஒரு குண்டூசி திருடு போனதா கூட புகார் கூறவே முடியாது என்றாரு. இதனை கேட்டதும் பாஜக தொண்டர்களே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. கடின உழைப்புல, ஒரு நேர்மையான ஆட்சியில மக்களால் வரக்கூடிய வரி பணத்தை சரியான முறையில மக்கள் திட்டங்களாக கொண்டு வந்ததன் காரணமாக வளர்ச்சி இருக்குதுங்க ஐயா. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நம்முடைய மோடி ஐயாவின் ஆட்சியின் மீது வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியை. காக்கி சட்ட பொதுக்கூட்டத்துல நடிகை கஸ்தூரியும் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி அவங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவரின் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய, உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். தொடர்ந்து பூந்தமல்லி அடுத்த போரூர்ல நடந்த பாஜக பொதுக்கூட்டத்துல குத்தாட்டங்களுக்கு குறையே இல்ல. பாஜக மகளிர் அணியை சேர்ந்த பெண் பொதுக்கூட்ட மேடையில செல்ஃபி எடுக்க முயன்ற போது சாமி வந்தது போல ஆடிக்கொண்டே இருக்க அண்ணாமலையே சற்று கடுப்பாக்கிவிட்டாரு. திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல, பெரிய திட்டங்களை கொண்டு வரலன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்ட அதுக்கு அமைச்சர்கள் முத்துசாமி, ரகுபதி ஆகியோர் பதிலடி கொடுத்திருக்காங்க. நாட்டுக்கே முன்னோடியா பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருப்பதா அந்த திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர்கள் தங்களுடைய கருத்தையும் பதிலடியும் கொடுத்திருக்காங்க. 503 அறிவிப்பு. எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா வழங்கப்படுனாங்க. கனவுல தான் மக்கள் கண்டுகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நனவாகலை. அதே போல் அறிவிப்பு 504 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க. இதான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. ஆகவே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். ஆகவே தான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில்
வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90 எஞ்சியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. 555 வாக்குறுதிகள்லையும் எதை செஞ்சுருக்கிறோம் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். அவர் பழனிசாமி அவர்கள் அங்கே சொல்லும்போது 14 ஏங்க வம்புழுக்கிறீங்க, அவர் ஒரு 14 என்னவோ இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னார். அப்போ மற்றதெல்லாம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 5% தான் நடந்திருக்குன்னா நடந்ததை அறிவிச்சிட்டு மிச்சமெல்லாம் நடக்கலைன்னு சொல்லலாம்ல. 14 தான் அவர் சொன்னார் இது நடக்கலைன்ட்டு, அப்போ மிச்சமெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை புகழூர் தடுப்பணை, ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில், குடிமராமத்து திட்டத்தில் 1240 கோடி, இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி நிறைவேற்றிருக்காங்களா? ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா? இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்தியாவில் எங்கேயாவது மகளிருக்கு முதலாக கட்டணம் இல்லாத பேருந்து தரப்பட்டதா? கிடையாது. அதே போல் காலை உணவு திட்டம் தரப்பட்டதா? கிடையாது. அதே போல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை முதலாக வழங்கிய அரசு, வழங்கிய அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. காதை பொத்தி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண்ணை திறந்து காதை பொத்தி கொண்டிருப்பதை திறந்து அவர்கள் கேட்டால் தெரியும், பார்த்தால் புரியும். வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்களேன்னு பாஜக அரசை கேட்டா பக்கோடா போடுங்க, அதுவும் ஒரு வேலை தானேன்னு அலட்சியமா சொல்றதா வருத்தப்பட்டிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிக்காரங்க படுஜோரா தேர்தலுக்கு தயாராகி வராங்க. அந்த வகையில் ஒட்டப்பிடாரம் தொகுதி புதியமுத்தூர் பகுதியில் திமுக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்ற தலைப்புல திமுகவுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசிய எம்பி கனிமொழி பாஜக அரசை கடுமையா சாடினாங்க. குறிப்பா வருஷத்துக்கு 1 கோடி வேலைன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பாஜக அரசிடம் கேட்டா இளைஞர்களை பக்கோடா விற்க சொல்லுங்கன்னு அலட்சியமா பதிலளிக்கிறதா வருத்தப்பட்டாங்க. இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, இந்த நாட்டை வெற்றி பெற செய்யக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை, வேலை கிடைக்கல, பிரதமர் கிட்ட ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கவங்க கிட்ட கேட்டா பக்கோடா போடுங்கிறாங்க. வேலை இல்லைன்னா பக்கோடா போடுறது கூட ஒரு வேலை தான், அந்த வேலையை செய்யுங்கிறாங்க. இதை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு இல்லையா? அதனால இப்படிப்பட்ட சாதாரண மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஆட்சி, அதற்கு நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல். நம்முடைய நாட்டை, வீட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல், போர்க்களம் இந்த தேர்தல் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா தூத்துக்குடி தொகுதியில் நின்று ஜெயிப்பாரா என கேள்வி எழுப்பினாரு. அது மட்டும் இல்லாம அப்படி அண்ணாமலை ஜெயிச்சுட்டா நான் அரசியலை விட்டே போயிடுறேன்னு சவால் விட்டிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? இன்னைக்கு நீ டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா நாங்க அரசியலை விட்டு போயிடுறோம். இல்ல கேட்க அண்ணாமலை நிப்பாரா? நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? நின்னா உனக்கு டெபாசிட் இந்த தமிழ்நாட்டிலே நீ இல்லை என்கிற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்வார்கள். அந்த வகையிலே களம் என்று வருகின்ற போது எந்த களத்தையும் சந்திக்கின்ற ஆற்றலை எங்களுடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கணும்னு தமிழக தேர்தல் அதிகாரிகிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் வலியுறுத்தி இருக்காரு. இதனால் மதிமுகவுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் ஆணைய விதிப்படி அங்கீகாரம் கிடைக்காத அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டா அந்த கட்சிக்கு தற்காலிகமாக பொதுச் சின்னம் ஒதுக்கப்படும். அங்கீகாரம் வாங்குற வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அவங்க தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை கேட்டு வாங்கணும்.
அந்த அடிப்படையில மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கணும்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை நேரில் சந்திச்சு வலியுறுத்தியிருக்காரு வைகோ. ஏற்கனவே கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டாலும் இப்போ அந்த மனுவோட நகலை சாகுவிடம் கொடுத்து வலியுறுத்தியிருக்காரு. கடந்த தேர்தல்கள்ல திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல களம் கண்ட மதிமுக இப்போ தனி சின்னத்துல போட்டியிட உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. இதேபோல கடந்த 2018 கட்சி தொடங்கி 2019, 2021 தேர்தல்ல டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிட்ட கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இந்த முறையும் அந்த சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கு. இதனால மதிமுகவுக்கும் பம்பரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் விரைவில் ஒதுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் நீதி மய்யம் மதிமுகவை போலவே பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, நாம் தமிழர் கட்சி, ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி என மற்ற கட்சிகளுக்கும் எப்போ சின்னத்தை உறுதி செய்ய போறாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துடுச்சுங்கிறத முதல்ல மக்கள் நம்பணும்னு சொல்லியிருக்காரு மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ. கோயம்புத்தூர்ல செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது திமுக கூட்டணி கொள்கைக்காக அமைஞ்ச கூட்டணினும் பாஜகவை தோற்கடிக்கிறதுல உறுதியா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, அது வாய்ப்பு கிடையாது. அது எதுக்கு? நாங்க பாஜக எதிர்க்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த திமுக கூட்டணியை 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம். நாங்க இன்னைக்கும் அதுல ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்க மாத்திரம் கிடையாது, பொது உடைமை இயக்கம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து. என்ன கருத்துனா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதில் மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சொல்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதிமுக பாஜகவோட இல்லையே, இப்போ அப்போ அவங்களோட கூட்டணி போகலாமே, அவங்கள தானே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு. அதன் முதல்ல மக்கள் நம்பணும். இப்போ சமீபத்தில் வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அடுத்த வர காலகட்டங்களில் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த பாஜகவை எதிர்க்கிறது அடுத்து வர காலகட்டங்களில் அவங்க அதை நிரூபிக்கணும், அது ஜனங்கள் நம்பணும், நாங்களும் நம்பணும். இது தேர்தலுக்காகவோ சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்பெறச் செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரோடு வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சீட்டு ஜாஸ்தியாக கம்மியாக கொடுப்பாங்க, ஜாஸ்தியாக கொடுத்தா நாங்கள் இதெல்லாம் மாற்றம் வரணும், அது வாய்ப்பு கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற சூழல்ல உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல திமுக இன்று முதல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை தொடங்கி இருக்காங்க. அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து பேசிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் பணிகள்ல தீவிரம் காட்டி வரும் திமுக போட்டியிட விருப்பம் இருக்கிறவங்க விருப்ப மனு அளிக்கலாம்னு முதல் கட்சியை அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்த தொடங்கி இருக்கு திமுக. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றியை தந்துச்சு. அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்காக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார கூட்டங்கள் தொடங்கப்பட்டு இருக்கு. இன்னையில இருந்து 3 நாட்களுக்கு இந்த கூட்டங்கள் நடத்தப்பட இருக்கு. முதல் நாள்ல விழுப்புரம், ஈரோடு, கன்னியாகுமரி என 11 மாவட்டங்கள்ல இந்த கூட்டம் நடந்தது. அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் பங்கேற்று அரசின் சாதனைகளை கூறி வாக்கு கேட்டாங்க. சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கிட்ட திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீன்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. சுமார் 400 தொகுதிகளை கேட்டிருப்பதா கிண்டலா பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவீங்களா? நீங்க பத்திரிகையில வேலை செய்யறீங்க, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். இது எங்களுக்குள்ளார பேச வேண்டிய விஷயம். சுட சுட ஒரு கேள்வி, எத்தனை தொகுதி கேட்கலாம்னு தொகுதி பங்கீட்டில் முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க 400 தொகுதி கூட கேட்போம் சார். தமிழ்நாட்டில் இல்லை சார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராகவே வாக்களிப்போம்னு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அறிவிச்சிருக்கு. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் ஷெரீப் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டில் அதிமுக தொடர்ந்து இருக்குமா என்பது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதிமுக தொடர்ச்சியாக இருக்குமேயானால், ஏன்னா பெரும்பான்மை சிறுபான்மை மக்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை அதிமுக நிவர்த்தி செய்தால் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகள் அதிமுகவை போய் சேரும். எங்களை போன்றவர்களும் ஆதரிக்கிற நிலைமை கூட எதிர்காலத்திலே வரலாம். அதிமுகவோடு கூட்டணி கிடையாதுன்னு தடாலடியா அறிவிச்சிருக்கிற பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் ஒருவேளை கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தாமர சின்னத்துல தான் போட்டியிடணும்னு கூறி அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. பிஜேபி கூட்டணி கட்சியில சேர கட்சிகள்லாம் பிஜேபி சேர்ந்து தான் போட்டியிடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது சாத்தியக்கூறு இருக்கானா? சாத்தியக்கூறோ இல்லையோ நான் சொல்லியிருக்கேன், என் தொண்டர்கள் விருப்பம்னு சொல்லியிருக்கேன். இல்ல இப்ப பாமக கூட்டணியில சேருது, பேசலாம், அதை பத்தி பேசுவோம். கூட்டணி பேசுறா அவன் தலைமை முடிவு எடுக்க, நான் தொண்டர்கள் விருப்பம், அதை திரும்ப சொல்றேன். ஏன்னா எங்க கட்சியினுடைய எங்கள் பிரதம அமைச்சரை சொல்லித்தான் தேர்தல், பிரதமருக்காக தான் ஓட்டு. அதான் நாங்கள் திருப்பி தெளிவா சொல்றேன், யாருக்காக ஓட்டு கிடையாது. வேணும்னா ஓட்டு போட போறாங்க, வேண்டாம்னா விட்டுற போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிரதமரை ஏத்துக்கலன்னு போகுது, ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறாங்க. ஆக இந்த வகையில பாக்குற போது எங்களுக்கு எது சொன்னதான் வேணும், ஓட்டு வாங்குறதுனால எங்க தலைவர் சொல்லித்தான் ஓட்டு வாங்கணும், யார் பிரதம அமைச்சர் சொல்லிதான் ஓட்டு வாங்கணும். நீ பேரம் பேசுறதுக்கு எங்களை பயன்படுத்தினா நாங்க ஆள் இல்லை. 1 சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, டெல்லியில கொடு, ஊபியில கொடு, ராஜஸ்தான்ல கொடு, போய் வாங்கி கொடுக்குறவங்க கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல எங்களுக்கு எங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இனி அவங்களுக்கு என்ன விருப்பம்? எங்க தொண்டர்கள் தாமரையில ஓட்டு கேட்கறது தான் தயாரா இருக்கான். அதிமுக கூட்டணியில சேர்றது வாய்ப்பு இருக்காங்க தெரியாது. இல்லன்ட்டாங்க, அவங்களும் இல்லன்ட்டாங்க, நாங்களும் இல்லன்ட்டா அப்புறம் என்ன? நான் தான் தமிழ்நாடு பூரா நாங்க நிக்கிறோம்னு சொல்றேன். தாமரை இல்லைன்னா சேர வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்திலே போட்டியிட வேண்டும். அதிமுகல இருக்க வயசானவங்களை குறி வச்சு பாஜக தங்களோட கட்சியில சேர்த்து வருவதா அதிமுக நிர்வாகிகள் சொல்லி வர, மறுபுறம் பாஜகவில் இருக்கிற சினிமா பிரபலங்கள் அடுத்தடுத்து அதிமுகவில் ஐக்கியமாகி வர்றாங்க. அவங்களாம் யாரு பார்க்கலாம். 90களில் தமிழ் சினிமா ரசிகர்களோட கனவு கன்னியா வலம் வந்தவங்க தான் நடிகை கௌதமி. குரு சிஷ்யன், அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சாங்க. சினிமாவை தொடர்ந்து அரசியல்ல களமிறங்கிய கௌதமி பாஜகவில் சேர்ந்து பரபரப்பா பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாங்க. போன வருஷம் அந்த கட்சியிலிருந்து விலகினவங்க இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. அதிமுகவில் சேர காரணம் என்னவா இருக்கும் அவங்களே சொல்றாங்க பாருங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள், கட்சியை நடத்தி கொண்டு போகிற வழிமுறைகள் எல்லாரையும் இணைந்து ஒன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல அதிமுகவில் சேர்ந்திருக்கீங்க, உங்களோட கட்சி பணி எப்படி இருக்கும்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க இந்த கௌதமியோட ஆட்டத்தைன்னு சினிமா பஞ்ச் டயலாக் போல பதில் அளிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நான் இப்படி தான் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக 30-40 வருஷமாக உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லை ஒரு வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால் நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலில் என்னுடைய ஈடுபாடு இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை, இன்னும் தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறது, நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சரியான இடமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். அதிமுகவில் சேர்ந்திருக்கிற இந்த முடிவு சரிதானா அப்படின்ற கேள்விக்கு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு பதிலளிச்சுட்டு நடைய கட்டிட்டாங்க கௌதமி. என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் மனசாரா எடுத்து அது மனசாட்சிக்கு மாறுபட்ட ஒரு முடிவாக கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எது பண்ணாலும் நான் மனசார பண்ணுவேன், மனசாட்சி கட்டுப்பட்டு தான் பண்ணுவேன். நடிகை கௌதமி பாஜகவில் இருந்து விலகியதும் வேறொரு கட்சிக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அவங்களோட ரசிகர்கள் தற்போது அதிமுகவில் சேர்ந்ததால என்னவா இருக்கும் அவங்க மனக்கணக்குன்னு குழம்பி போய் இருக்காங்க. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில்
தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.